அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில வேளாங்கண்ணில ஒரே பரபரப்பு. தெருவெல்லாம் பக்தர்கள் கூட்டம், கடைகள்ல ஜெபமாலை, மெழுகுவத்தி, கலர் பலூன்னு நிரம்பி வழிஞ்சுச்சு. 8 வயசு அரவிந்த் சகப்பு செக்டு சட்டை, சின்ன ஜீன்ஸ் போட்டுட்டு அப்பா அம்மா கூட கோவில் பக்கத்துல இருக்கிற கடை வீதியில நடந்து போயிட்டு இருந்தான். அம்மா, அந்த பம்பர வாங்கலாமா? ஒரு பொம்மை கடைய காட்டி கேட்டான். அவன் அம்மா சிரிச்சிட்டு தலையாட்டினாங்க. ஆனா அவங்க கடைக்காரர்கிட்ட பேரம் பேசின அந்த சில செகண்ட்ல அரவிந்த் அம்மா கைய விட்டுட்டான். ஒரு பலூன் கூட்டத்துக்குள்ள பறந்து போச்சு. அதையே பார்த்துட்டு அவ்ளோதான், காணாம போயிட்டான். மார்க்கெட் கூட்டம் அலை மாதிரி அவனை சுத்தி வந்துச்சு. அரவிந்த் சுத்தி சுத்தி பார்த்தான். அம்மா அப்பா காணோம். அவன் சின்ன முகம் பயத்துல சுருங்குச்சு. ஆனா அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம பிரிஞ்சிட்டா டாக்ஸி ஸ்டாண்டுக்கு போயிரு அப்படின்னு அப்பா முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அரவிந்த் ஓடுனான். பஜ்ஜி கடை, சர்ச் படி, பிளாஸ்டிக் கிரீடம் விக்கிற ஆளுன்னு எல்லாத்தையும் தாண்டி டாக்ஸி ஸ்டாண்டு கிட்ட வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்ட ஒரு லேடி திடீர்னு அவன் வழிய மறிச்சா. சாக்லேட் பார் ஒன்ன நீட்டிட்டு இனிமையா சிரிச்சு குனிஞ்சு, "வா தம்பி," மெதுவா சொன்னாங்க. "உங்க அப்பா அம்மா தான் என்ன அனுப்புனாங்க. போகலாம்." அரவிந்த் ஒரு நிமிஷம் நின்னு அவளையே பார்த்தான். அவ சிரிப்பு அவன் கண்ல இல்ல. சாக்லேட்ட பார்த்தான். அப்புறம் திரும்ப கோவில் என்ட்ரன்ஸ பார்த்தான். ஓடுனான். அவள தாண்டி நேரா ஓடுனான். ஒரு பழக்கமான முகத்தை நோக்கி. செல்வம் அண்ணா, அவங்க டாக்ஸி டிரைவர். "அண்ணா!" அரவிந்த் கத்தி திடுக்கிட்டு நின்னு அவரை கட்டிப்பிடிச்சதும் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. சில நிமிஷத்துல செல்வம் அரவிந்த பைக்ல ஏத்திட்டு கூட்டத்துக்குள்ள புகுந்து கோவில் வளைவு கிட்ட பதட்டமா தேடிட்டு இருந்த அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சாரு. அம்மா அவனை பார்த்ததும் அழுதுட்டாங்க. அப்பா 2 பேரையும் கெட்டியா கட்டிப்பிடிச்சாரு. அரவிந்த் மூக்க சிந்தி, "அந்த ஆண்டி பொய் சொன்னாங்க. நீங்க தான் உங்கள அனுப்புனீங்கன்னு சொன்னாங்க," அப்படின்னு சொன்னான். டாக்ஸி ஸ்டாண்டு கிட்ட இன்னும் நின்னுட்டு இருந்த அந்த லேடிய கை காட்டி சொன்னான். இந்த முறை அவ தனியா இல்ல. இன்னொரு சின்ன பையன, குழம்பி போன மாதிரி இருந்த அவன கைய பிடிச்சு இழுத்துட்டு இருந்தா. செல்வம் வேகமா ஓடினாரு. அப்பா பின்னாடியே போனாரு. சில கடைக்காரங்க அந்த லேடி பாதைய மறிக்க ஹெல்ப் பண்ணாங்க. அவ மாட்டிக்கிட்டா. சில நிமிஷத்துல லோக்கல் போலீஸ் வந்துச்சு. அந்த லேடிக்கு ஏற்கனவே ரெக்கார்டு இருந்துச்சு. ஒரு பெரிய குழந்தை கடத்தல்காரி. காப்பாத்தப்பட்ட பையனோட அப்பா அம்மா ஓடி வந்து நன்றியில அழுதாங்க. ஒரு ஆபீசர் அரவிந்த் பக்கத்துல முழங்காலிட்டு மெதுவா அவன் தோள தட்டினாரு. "ரொம்ப பிரேவ் பாணி, நல்ல யோசிச்ச. நீ இல்லாட்டி இன்னொரு பையன் போன மேட்டரே தெரியாது." அரவிந்த் சொன்னான். "நான் அப்பா சொன்னதுதான் செஞ்சேன்." அவன் அப்பா அம்மா அவனை இன்னும் கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க. அங்க வேளாங்கண்ணி கூட்ட நெரிசல்ல கூட அது தெளிவா தெரிஞ்சுச்சு. ஒரு சின்ன பையனோட சமயோசித புத்தி இன்னொரு பையனோட உலகத்தையே காப்பாத்திருச்சு.